Hello students, welcome back to my channel. 11th standard தமிழ் லாஸ்ட் டே நைட்டு படிச்சு ஒரு 85+ மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 85 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை விட கொஸ்டின் வந்து கம்மி பண்ணி யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ கம்மி பண்ணி உங்களுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் கேட்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து எழுதி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பாருங்கள். 2 PDF இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொன்று இருக்குது. ஸோ அதை ரெண்டையுமே வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த PDF எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். நான் எப்படிங்கறத சொல்றேன். சோ எப்படி வந்து சப்போஸ் உங்களுக்கு क्वेश्चन தெரியல அப்படினாலும் நீங்க அதை அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மார்க், இப்போ ஒரு 6 மார்க் தெரியலன்னு வச்சுக்கோங்களே, அதை நீங்க தெரியல அப்படினாலுமே அதை அட்டெண்ட் பண்ணி ஒரு 6 மார்க் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு 4 மார்க் 3 மார்க்லாம் வாங்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்றேன். அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தாலுமே வந்து அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க எக்ஸாம்ல. ஸோ அதை நீங்க பண்ணக்கூடாது. ஸோ அதனால அதை என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு, புக் பேக் ஒன் வேர்டு. மொத்தம் 14 ஒன் வேர்டு கேட்பாங்க. அந்த 14 ஒன் வேர்டுல நீங்க புக் பேக் இருக்கிற எல்லா இயல்ல உள்ள பலவுள் தரிகை கடைசியில் இருக்குல்ல, அதை மட்டும் படிச்சீங்கன்னாவே 12ல இருந்து 11 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. 12க்கு இந்த தடவை வந்து 4 கொஸ்டின் புக் இன்சைடு கேட்டிருக்காங்க, 10 தான் புக் பேக் கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் மஸ்ட் புக் பேக் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுனால நான் மினி மெட்டீரியல் கொடுக்குறேன். அந்த மெட்டீரியல்ல 1 மார்க் 2 மார்க் எல்லாமே ஆன்சர் எல்லாமே ஷார்ட்டா இருக்கும். அந்த மெட்டீரியல் எல்லாமே இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த இலக்கணத்துல நிறைய பேர் வந்து இந்த செய்யுள் உரைநடையில உள்ள குருவினா அட்டன் பண்ணிடுறீங்க. அதையுமே நான் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் கீழே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த இலக்கணத்துல வந்து அட்டன் பண்ண முடியாம திணறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை, இந்த கொஸ்டின் பல தடவை கேட்கறாங்க. சேம் லைக் தட் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை, அது வந்து பாத்துக்கோங்க. உயிர் முதல் மெய் முதல் அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உயிரீறு மெய்யீறு அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து, ஸோ அந்த கொஸ்டின்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து குற்றியல் உகரம், ஸோ இந்த கொஸ்டின் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. பேச்சு மொழி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல், அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க. மயங்கொலி சொற்கள் உலை உலை உலை, கலை கலை கலை, தலை தலை தலை, ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே நான் இப்போ கொடுக்குற மெட்டீரியல்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன கைடு வச்சிருக்கீங்களோ அதுலேயும் இருக்கும், பாருங்க. வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல், கலை சொற்கள், பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, ஸோ இதெல்லாம் ஆசிரியப்பாவின் சீரும் தலையும், அதே மாதிரி வெண்பாவோட சீர் என்ன தலை என்ன, ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அணியை பொறுத்தளவு ஒரு 4 அணி சொல்றேன். வேற்றுமை அணி, உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, பிரிது மொழிதல் அணி, இந்த 4 அணி பாத்துக்கங்க. இது 4 அணில இருந்து கம்பல்சரி ஒண்ணு கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதே மாதிரி இப்ப குருவினா, செய்யுள் உள்ள குருவினா, என் அம்மை ஒட்டி எடுத்த நெற்றிமன் அழகை வழி வழி நினைந்தடி தொழுதடி, அந்த கொஸ்டின் வரும்ல அது. இனமொழி குறித்த ரசூல் கம்சதவு பார்வை, பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து, ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள், காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, சோ காவடி சிந்து என்பது யாது, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி, தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது, மருந்து தேவையில்லை என வள்ளுவர் திருக்குறள் எப்போது கூறுகிறார், அந்த ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கும். மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள், மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்ற காரணம், அடுத்தது மருத்துவத்தின் பிரிவு, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தது, ஒழுக்கமும் குறையும் முனை போல் யார்குல, செந்துறை பாடான் பாட்டுத்துறை, செந்துறை பாடான் பாட்டுத்துறை நினைக்கிறேன், அது இதெல்லாம் பாத்துக்கங்க. உரைநடையில பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், மாறாத காதல் நோயாளன் போல், அந்த கொஸ்டின். ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை, ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கட்டிடக்கலையின் 3 வகைகள், இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல. அடுத்தது நாட்டுப்புறம் பட்டணம், ஸோ அந்த கொஸ்டின் ஒன்று இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து குருவினா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுவினா செய்யுள்ள பொறுத்தளவில் காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு, சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, தமிழை பொறுத்தளவில் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்ல இருந்து ஒன்று கம்பல்சரி வரும். தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, அந்த கொஸ்டின். சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனை யாவை, உயர் தமிழை உயிரென்று போட்மின்கள், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சேர நாடு செல்வளம் மிக்கதுக்கான காரணம், வாய்க்காலின் சிறப்பு, இதெல்லாம் செய்யுள். உரைநடையை பொறுத்தளவுல என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும்
தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று சமூகப்பற்று அந்த கொஸ்டின் ஒன்று. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்து. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது அந்த கொஸ்டின். ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள். ஜீவாவின் பேச்சு நடை. தாமசிகம். இது போக சமணக்கல்வி பெண் கல்வி அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அணி ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேற்றுமை அணி, பிரிது மொழிதல் அணி, உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, 4 அணி பார்த்துக்கோங்க. நயம் பாராட்டுதல் பார்த்துக்கோங்க. பழமொழி விளக்கம் வாழ்க்கை நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுதல். ஸோ அதில் வந்து இது சொல்றேன். முயற்சி திருவினையாக்கும், சிறு திரும்பும் பல்குத்த உதவும், எறும்பு ஊற கல்லும் தேயும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், சிறுதுளி பெருவெல்வம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் இம்பார்ட்டண்டா என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கேட்க எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ திருக்குறளோட 3மே படிச்சுங்க. செய்யுள் அந்த ஒப்புரவறிதல், கொடை வழங்குதல் அந்த கொஸ்டின், வாழ்வின் உயர்வுக்கு அந்த திருக்குறள் வந்து வரும், அடக்கமுடைமை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உரைநடை பொறுத்தல பௌத்த கல்வி, சமண கல்வி, மரவழி கல்வி, கல்விமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், கல்லும் கதை சொல்லும், பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது. பேச்சு மொழி எழுத்து மொழி வச்சு ஒரு நெடுவினா வரும். அது துணைப்பாடம் யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம், நர்த்தகி நடராஜன் 4ம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதே இன்னொரு பிடிஎஃப் இருக்கு. ஸோ இதுவும் நான் லாஸ்ட் இயர் எடுத்தது தான். ஸோ இதை வச்சு நான் எது இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். உருவாணி ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேற்றுமையணி சொல்லிட்டேன், பிரிதுமொழிதல் சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா சொற்பொருள் சொல்லியிருக்கேன். தமிழாக்கம் என்னென்ன படிக்கிறீங்கன்னா இயல் 1, 2, 8 இந்த 3 தமிழாக்கம் அதிகமாக கேட்குறாங்க. இது வந்து கேட்டால் நல்லது, இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் லாஸ்ட் மினிட்ல நம்ம இதான் எப்படி எல்லாத்தையும் படிக்க முடியாது அப்படின்னா இது 3 சொல்றேன். இது நீங்க 100% கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த 3ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுல தான் அதிகமாக கேட்கறாங்க. அந்த ஒரு காரணத்தினால மொழித்திறன் பயிற்சி நீங்க படிக்க வேண்டியது புக்ல. ஸோ இதெல்லாம் இப்போ சொல்லி வேலைக்காவது நான் கொடுக்குற மினி மெட்டீரியல்ல பாத்துக்கோங்க. குருவினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதவு, பாயிரம் பற்றி நீங்கள் ஏதிரியா குருவியல் எங்கோ போயின, தொடரின் பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளருங்காவில் முகில் தொகை ஏறும். ஸோ இதுவும் முடிஞ்சா பாருங்க. காற்றின் தீராத பக்கங்கள் இதை நான் சொல்லியாச்சு. காவடி சிந்து, தமிழர் புகழ் பழி சொல்லியாச்சு. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல் சொல்லியாச்சு. மருந்து எது மருந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. சாலல் விளக்குக சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தனை அவை இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது உரைநடை போல பேச்சு மொழி எழுத்து மொழி சொல்லியாச்சு. தமிழ்நாட்டின் மாநில மரம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. இது வந்து யாருக்குன்னா இப்ப நான் முதல் சொன்னது வந்து ஒரு 70+, 90க்கு 70 மார்க்குக்கு மேல எடுக்க நினைக்கிறவங்களுக்கு. இப்ப நான் சொல்றது வந்து 90க்கு 85க்கு மேல எடுக்கிறது. ஓகேங்களா? சோ இதை நல்லா பாத்துங்க. இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள், நாளிக்குள் திணிக்கும் மருந்து, நாட்டுப்புறம், பட்டணம் சொல்லியாச்சு. சோ அதே மாதிரி நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெறும் நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது, சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக, தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி செந்து, சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனை அவை, தமிழர்கள் பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளல் உணர்த்துவனை அவை, உயிர்தமிழ் உயிரென்று போற்றும் மீன்கள் இடம் சுற்றி பொருள் விளக்கம், வாய்க்காலின் சிறப்புகளாக கூறப்படுவன அவை. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துங்க. உரைநடைய பொருள் எண்ணுயிர் தமிழ் மொழி என் பெண், மலை மனித வாழ்வில் அந்த கொஸ்டின், ஆனந்தரங்கர், ஃப்ரெஸ்கோ ஓவியம் கற்றளி கோவில், ஜீவாவின் பேச்சு நடை, தாமசிகம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா நான் சொன்ன மாதிரி கல்லும் கதை சொல்லும் அந்த கொஸ்டின், பௌத்த கல்வி, சமண கல்வி, சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் செய்தியை சிதறாது விளக்குக, சுந்தரசாமி காற்றில் கலந்த பேராசை ரொம்ப இம்பார்ட்டன்ட். செய்யல பொறுத்தளவில் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம், திருமணலை முருகன் பள்ளு, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, நடராசன் தனிமொழி, மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம், துணைப்பாடம் பிம்பம், சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர், நர்த்தகி நடராஜன், வாடிவாசல். இதுதான் நான் சொன்னதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து 85+க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் ஈஸியாக வரணும் அப்படின்னு கார்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு டைம் இருக்குது. தமிழை பொறுத்தவரை நீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் படிக்க அவசியம்லாம் இருக்காது. சும்மா அதை கான்செப்ட் என்னங்கிறத கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஓனாவே எழுதலாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி தே வில் கிவ் மார்க். ஸோ அதனால வந்து ப்ளீஸ் இது வரைக்கும் படிக்கிற அப்படின்னாலும் இந்த ஒரு நைட் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட்.